பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 30 verse 17. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will restore health to you and heal you of your wounds, says the Lord. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கொடிய வியாதி நிமித்தம் நீங்க இன்னைக்கு கலங்கி போய் இருக்கிறீங்க. இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி நான் உங்களுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். சில மனுஷங்க பேசுனது உங்களுக்கு ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். எல்லா காயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு ஆற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்க அவரிடத்துல போய் ஜெபிக்கின்ற பொழுது, அவருடைய பிரசனத்துல காத்திருக்கின்ற பொழுது அவரே எல்லாவற்றையும் மாற்றி தருவார். நீங்க விசுவாசத்தோட கேளுங்க, இயேசுவே என்னுடைய சரீரத்துல காணப்படுகிற பலவீனத்துல எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தினர், ஆண்டவரே சிலர் இந்த மாதிரி ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய நண்பர்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் அவங்க ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கின்ற பொழுது இயேசு அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க கஷ்டத்தோட கவலையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ அவங்களுடைய இருதயத்துல ஏற்பட்ட ஒரு காயங்கள் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு இயேசப்பா உங்களுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால எதை குறித்து யோசிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட பேசுகிறார். அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உங்களுடைய காயங்களை ஆற்றுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையாண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. பிள்ளைங்க இந்த நாள்ல விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. நீங்க தகப்பனே இயேசுப்பா இருதயத்துல ஏற்பட்ட எல்லா காயங்களையும் நீக்கி போடுங்க, ஆற்றுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க தகப்பனே இயேசுப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் உங்களுடைய காயங்களை ஆற்றுவார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார். சந்தோஷமாக இருங்க. விசுவாசத்தோட நீங்க எதிர்பார்த்து ஜெபிக்கிறீங்க, நிச்சயம் அற்புதங்கள் செய்வார், அதிசயங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. God bless you. Have a joyful day.